சார் இந்த கேள்வி கேட்க நீங்க தான் சார் சரியான ஆளு. இப்ப விஜயை பார்த்து நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, இவர் பெரிய டாக்டர் எம்ஜிஆர் வந்த முதல் எலெக்ஷன்லயே ஜெயிச்சு முதல்வர் ஆயிடுவாரு அப்படின்ற விமர்சனம் கடந்த 3 ஆண்டுகளாவே வைக்கிறாங்க. இவர் எம்ஜிஆர் முதல் எலெக்ஷன்லயே வந்துருவாரா, அவர் வந்தாரு நீங்க ஒரு இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. விஜய் அவர்கள் இது வரைக்கும் எலெக்ஷன்லயே நிக்கல, இப்பதான் வராரு முதல் தேர்தல், அவர் வந்துருவாருன்னு தோணுங்க. முதல்வரா எப்படி ஆவாருன்னு கேட்கறாங்க. எம்ஜிஆரை கருணாநிதி வெளியில் அனுப்பினார். அன்னைக்கு இருந்த திமுகவில் பெரும்பகுதி எம்ஜிஆருக்குடைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க, கருணாநிதியுடைய விரோதிகள் இருந்தாங்க. அது தவிர எம்ஜிஆருக்கு மக்கள் எம்ஜிஆர் பக்கம் இருந்தாங்க. அது வேறு கதை. இன்றைக்கு வந்து யார் வருவா யார் வருவா யார் வருவான்னு நாட்டில் இருந்த கேள்விக்கு ஒரு பதிலாக விஜய் நிற்கிறார். அதனால் இது விஜய் மக்கள் எதிர்பார்த்து வருகிற தலைவர். யார்? விஜய். தெரியுதுங்களா? மக்களே எதிர்பார்க்குறாங்க, யாரா வருவா, இதுக்கு விமர்சனமே கிடையாதா, இந்த ஊழலும் நெஞ்சமும் இப்படி தான் இருக்குமா, இந்த மதுக்கடைகள் இப்படி தான் இருப்பான், இயற்கை வளங்கள் இப்படி தான் கொள்ளையடிக்கப்படுமா, அங்கங்கே வந்து கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குமா, நிர்வாகமெல்லாம் கெட்டு தான் தொலையுமா என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிறது. ஆகவே விஜயனுடைய கதை வேறு, சூழ்நிலை வேறு. எம்ஜிஆர் இருந்தபோது பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார், திமுக கம்யூனிஸ்ட்ல உமாநாத் இருந்தார், கல்யாண சுந்தரம் இருந்தார், ராம்மூர்த்தி இருந்தார், அனந்த நம்பியார் இருந்தார். இப்படியெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், அதாவது சமுதாயத்தில் பெரும் தலைவர்களுடைய தகுதியோடு இருந்த பலர் இருந்தார்கள். மாப்போசி இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கு யார் இருக்காங்க? யாருமே இல்லை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பத்திரிக்கையில் இதுக்கு தினமணியில் ஒரு ஆர்டிக்கல் வந்து, தமிழ்நாட்டில் யாருமே தலைவரே காண, என்ன தலைவரே இல்லை அப்படின்னு எழுதியே இருக்காங்க. அதை பார்த்த ஒரு பாதையாச்சும் யாருக்கு வரணுமில்ல. ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம்னா, எல்லாருக்கும் புரியுது தவறு நடக்குதுன்னு. இது தட்டி கேட்கிற அளவுக்கு நான் இப்போ அண்ணா சொன்னார்ல, நம்மால் முடியுமான்னு அவங்க இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்களே தவிர, நல்லவர்களுடைய மௌனம் தான் இவங்களை ஆட்சி படத்தில் அமர்த்தி வச்சிருந்தது. இப்போ நல்லவர்கள் இனிமேலாவது வெளியில் வந்து அவர்களுக்கு எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கவலை. கூலிக்காக மாரடிப்பவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள். அதனுடைய விழிப்பினுடைய விளைவு மே மாதம் 4ஆம் தேதி பெட்டியில் தெரியும்.